ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் vlog பார்க்கலாம். வெல்கம் டு தீபாஸ் வாக் கிச்சன். நான் என்னோடய அம்மா வீட்டுக்கு கிளம்பியிருக்கேன். ஸோ நான் என்னோடய கிட்ஸோட எப்படி நான் பெங்களூர் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா மார்னிங் 6:15 அரௌண்ட் 6:20 ஆகுது. மார்னிங் ட்ரெயின் 7:25க்கு டபுள் டெக்கரில் ட்ராவல் பண்ண போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் சென்ட்ரல் ஸ்டேஷனில் எங்களை ட்ராப் பண்ண போகிறாரு. நானும் என்னுடைய சில்ட்ரன் மட்டும்தான் ட்ராவல் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு ஈஸியாக நீங்கள் ஹாஃப் டேயில் ட்ராவல் பண்ணிடலாம். மார்னிங் 7:25க்கு ட்ரெயின் கிளம்புச்சுன்னா ஆஃப்டர்நூன் அரௌண்ட் 1:30க்கெலாம் நம்ம பெங்களூர் ரீச் ஆகிடலாம். நாங்கள் இப்போ சென்ட்ரல்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். பிளாட்ஃபார்ம் நம்பர் 7 போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு இப்போ தான் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் உள்ளே வந்துட்டுருக்கு. இதுதான் சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற டபுள் டெக்கர் ட்ரெயின். ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா மார்னிங் ஃப்ரம் சென்னை டு பெங்களூர் கிளம்பும் எவ்ரிடே. அண்ட் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரணுன்னா ஆஃப்டர்நூன் 1:30க்கு பெங்களூர்லேருந்து இதே டபுள் டெக்கர் அங்கேருந்து கிளம்பும். அண்டு சென்னைக்கு நைட் 8:30க்கெலாம் ரீச் ஆகிடுவோம். ஸோ இந்த 2 வேஸ் ஈஸியாக நம்ம 5 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணலாம். ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் சேஃபாக இருக்கும். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் ஏற்கனவே லாஸ்ட் இயர் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திரும்ப நாங்கள் இப்போ எங்கள் மதர்ஸ் பிளேஸ்க்கு கிளம்பியிருக்கிறதுனால நாங்கள் 3 பேரும் கிளம்பிட்டோம். ஏர்லி மார்னிங் கிளம்புறதுனால பிரேக்ஃபாஸ்ட் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ ட்ரெயின்லேயே பிரேக்ஃபாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லன்ச் பெங்களூரில் போயிட்டு என்னுடைய மதர்ஸ் பிளேஸில் சாப்பிடுவோம். லாஸ்ட் வீடியோவாக பார்த்தீங்கன்னா ஷியாம்லா நவராத்திரி பூஜா உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்னால் பூஜா வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இந்த மாதிரி ஊருக்கு கிளம்ப வேண்டியதாக ஆயிடுச்சு. இப்போது இங்கே பெங்களூரில் ஃப்ளவர்ஸ் நல்லா இங்கே நல்ல நல்ல கலர்ஸில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ அதனால் இங்கே சில பூஜை வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். வீடியோஸை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்டே இருங்க. வராகி பூஜையை பற்றி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே 2-3 வீடியோஸ் வராகி அம்மாவை பற்றி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா டீட்டெயில்ஸும் என்னெல்லாம் பொருட்கள் அந்த அம்மாவுக்கு வச்சு பூஜை பண்ணணும், அந்த ப்ரொசீஜர்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. அண்டு இந்த வீடியோவில் நான் முக்கியமாக சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போது முக்கியமாக நான் பெங்களூர் போகிறதுக்கான காரணமே பார்த்திங்கன்னா, என்னுடைய அம்மா வீட்டில் வீடு வேறு வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம்.
ஏற்கனவே வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. ஏன் வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமெண்ட்டில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு வாடகை வீடு வந்து நல்ல வீடாக கிடைக்கணும், சீக்கிரமாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க, ப்ளெஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதை நீங்களே வேண்டிக்கலாம். அந்த அம்மா கிட்ட கேட்டாலே வந்து எல்லாமே கிடச்சிடும். ஏன் இது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நல்ல பிளேஸில் தான் இருந்தாங்க. பட் இன்னும் ஒரு பெட்டர் பிளேஸில் போகணும் அப்படின்றதுக்காக ஒரு 3 to 4 பஞ்சமி வந்து பூஜை வந்து என்னுடைய பிரதர் அண்ட் மதர் வந்து வீட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவன் வந்து கண்டினியூஸாக பண்ணியிருந்தான். இப்போ 5வது பஞ்சமியில் இன்னொரு வீடு வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பிளேஸில் அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் பெங்களூர் வந்திருக்கேன். அவங்களோட போய் வீடை வந்து பார்த்து பால் காய்ச்சிட்டு நெக்ஸ்ட் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நாங்கள் சென்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடுவோம். அந்த பர்பஸ்க்காக தான் இப்போ வந்து நான் பெங்களூர் வந்திருக்கேன். ஸோ நினச்ச விஷயம் வந்து அந்த 5 பஞ்சமிக்குள்ளே நடக்குது. அது வந்து உண்மையாகவே அபூர்வமான விஷயம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 5th February வந்து நான் வந்து ட்ராவல் பண்ணின வீடியோ. இன்றைக்கி தான் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரத்தில் இன்னும் வராகி அம்மாவை பற்றி நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து வீடியோஸ் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்டு கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டுருக்க வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் போட்டுட்ருக்கேன். எப்படி வந்து நிம்மதியாக அமைதியாக வந்து வாழ்க்கையை வந்து நம்ம லீட் பண்ணிட்டு போகணும், அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடைக்கணுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பிரிச்சுவலி நம்ம கனெக்டடாக இருக்கணும். அந்த ஒரு கனெக்ஷன் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து ட்ரபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ட்ரபிள்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வரணுன்னா நம்ம வந்து சில பூஜைகளை கடைப்பிடித்து கண்டினியூஸாக செஞ்சுட்டு வந்தாலே நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடி வந்து கிளியராக இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ட்ரபிள்ஸ்க்கும் கண்டிப்பாக வந்து ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டே வாங்க. நிறைய பூஜை வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு எது வந்து ஆப்டாக நீங்கள் பண்ணணும், உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.